வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகை சீதாவினுடைய தாயார் திடீரென மறைவு. ஆறுதல் கூறும் ரசிகர்கள், பிரபலங்கள். வாங்க என்ன தகவல், நடிகை சீதாவுடைய தாயார் அவங்களுக்கு என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை சீதாவினுடைய தாயார் வயது மூப்பின் காரணமாக இன்று உயிரிழந்து போனாங்க. இது குறித்து நடிகை சீதா தனது இன்ஸ்டாகிராமில் சோகமாக பதிவிட்டிருக்காங்க. தகவல் அறிந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சீதாவின் வீட்டிற்கு விரைந்து வந்திருக்காங்க. ரசிகர்கள் சீதாவிற்கு ஆறுதல் கூறி அவரது தாயார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். ஆண்பாவம் படத்தில் கிராமத்து பெண்ணாக ஒரு அப்பாவி பெண் கதாபாத்திரத்தில் பாவாடை தாவணியில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் தான் நடிகை சீதா. இந்த படத்திற்கு பின்பு 1000 பூக்கள் மலரட்டும், இவள் ஒரு பௌர்ணமி, சங்கர் குரு, தங்கச்சி, துளசி, குரு சிஷ்யன், பெண்மணி, அவள் ஒரு கண்மணி, அவள் மெல்ல சிரித்தாள் என அடுத்தடுத்து வெற்றி படத்தில் நடித்தாங்க. இவங்க தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் இயக்கிய புதிய பாதை படத்தில் சேர்ந்து நடித்த போது காதல் வயப்பட்டாங்க. இதையடுத்து இருவருமே பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்கள் 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில் நடிகை சீதாவும் பார்த்திபனும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தாங்க. பார்த்திபனை பிரிந்த சீதா தன்னுடைய சீரியலில் நடித்து சீரியல் நடிகர் சதீஷை 2வது திருமணம் செய்து கொண்டாங்க. பின்பு பிரச்சனை ஏற்பட்டு இருவருமே பிரிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது குறித்து பேட்டி அளித்திருந்த சதீஷ், சீதாவும் நானும் ஒரு நல்ல நண்பர்கள் தான், எங்களுக்கு எந்த விதமான தவறான உறவும் கிடையாது, இது என்னுடன் வேலை பார்த்த அனைவருக்குமே தெரியும் என்று கூறியிருக்காங்க. சில ஆண்டுகள் திரையில் தலைகாட்டாமல் இருந்த சீதா மீண்டும் சீரியலில் மற்றும் சினிமாவில் நடித்து வந்தாங்க. ஜி தமிழ் சேனலில் கிச்சன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்தாங்க. திடீரென சீதா பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை சுஜிதா அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருந்தாங்க. மேலும் இவங்க சத்யராஜுடன் உப்பு புலி காலம் என்ற இணைத்தொடரில் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகை சீதாவுடைய போது சீதா தற்போது விருகம்பாக்கத்தில் அவங்களுடைய தாயாருடன் வசித்து வராங்க. இந்த நிலையில் இவங்க பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு சீதாவினுடைய அதிகாலையில் சீதாவினுடைய தாயார் காலமாகி போயிருக்காங்க. இந்த தகவலை நடிகை சீதா தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவை பார்த்தீங்கன்னா அம்மாவின் போட்டாவை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா சீதாவுடைய தாயார், பாசமிகு தாயார் சந்திரமோகன் திடீரென காலமான போனார் என்று பதிவிட்டிருந்தார். அவருக்கு பலருமே இரங்கல் தெரிவித்துடன் ஆறுதல் கூறி வந்தாங்க. இதையடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் எல்லோருமே சீதாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.